Hi, all. Good morning, Dr. Sendil here. Cashless insurance கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கார்டு இருக்குன்னா அந்த இன்சூரன்ஸ் கார்டு மூலிமா நம்ம கையிலேருந்து பணம் செலவு பண்ணாமல் நம்ம அந்த இன்சூரன்ஸ் கார்டு மூலிமா கேஷ்லெஸ் எடுக்கிறது தான் கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ். கேஷ்லெஸ் எவ்ரிவேர் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து ஜென்ரல் கவுன்சில் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றியான அவேர்னஸ் வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு இல்லை. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்த உடனே அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து லிஸ்ட் ஆஃப் எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்து ஒரு 150 ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 30 to 40 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸ் வில் பி கவர்ட் அண்டர் இன்சூரன்ஸ் கம்பெனி. பேஸ்ட் ஆன் தட் இன்சூரன்ஸ் கம்பெனியும் அந்த ஹாஸ்பிட்டல் டைப் ஏற்ற மாதிரி அது எம்பேனல் பண்ணி வச்சுருப்பாங்க. போத் த ஹாஸ்பிட்டல் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வில் கெட் இன் டு அன் MOU. அவங்க கொடுக்குற ரேட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சைன் பண்ணதுக்கப்புறம் அந்த MOU வந்து சைன் பண்ணுவாங்க. இதுதான் லிஸ்ட் ஆஃப் எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல். எப்போவுமே நம்ம வந்து கேஷ்லெஸில் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் ஹாஸ்பிட்டல் இதில் கவர் ஆயிருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிவிட்டு போங்க. இல்லைனா நீங்கள் கேஷ்லெஸ் போக முடியாது. நீங்கள் இன்சூரன்ஸ் கார்டு வச்சுருந்தாலும் ரீஎம்பர்ஸ்மெண்ட் தான் போக முடியும். ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னா நம்ம கையிலேருந்து ஃபஸ்ட்டு செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் இன்சூரன்ஸ் கம்பெனியில் சப்மிட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்க முடியும் அப்படின்றது தான் இப்போ இருக்க ப்ரிவைலிங் ரூல். பட் இந்த கேஷ்லெஸ் எவ்ரிவேர் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியில் எம்பேனல் ஆகலைன்னா கூட நீங்கள் அந்த கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டியை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கேஷ்லெஸ் எவ்ரிவேர் இன்சூரன்ஸ். ஸோ இதை பற்றியே ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதை டெஃபினட்டாக பாருங்கள், ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் விச் யூ மே நாட் நோ வில் பி ரிவீல்டு ஆக்சுவலாக. ஸோ தட் நாளைக்கு உங்கள் ஃபேமிலியிலையோ இல்லை உங்களுக்கோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அங்கே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் உங்களோட அந்த இன்சூரன்ஸ் கார்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் எம்பேனல் ஆகலைன்னா கூட நீங்கள் டெஃபினட்டாக அதை அவைல் பண்ண முடியும். அதை பற்றி புரிதல் தான் இந்த வீடியோ. So cashless facility even at an hospital non-empaneled with your insurance company அப்படின்றது இட்ஸ் அன் வெல்கமிங் மூவ்ங்க. ஏன்னா இப்போ மெடிக்கல் எமர்ஜென்சிஸில் போயிட்டு 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ண முடியாது. அதுவும் இன்சூரன்ஸ் கார்டு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கும் போது இது தேவையில்லாமல் நம்ம கையிலேருந்து ஏன் செலவு பண்ணணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். எஸ்பெஷலாக கோவிடில் நம்ம பார்த்துருப்போம். உள்ளே போகும்போது நிறைய நான் எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறதுனால கையிலேருந்து 4 லட்சம் 5 லட்சம் நம்ம செலவு பண்ணியிருப்போம். திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் தான் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இந்த கேஷ்லெஸ் எவ்ரிவேர் இன்சூரன்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து வெல்கமிங் மூவாக இருக்குங்க. பட் இதில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, அது உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் எம்பேனல் ஆகலைன்ற போது நீங்கள் இந்த கேஷ்லெஸ் எவ்ரிவேர் இன்சூரன்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ரெக்வஸ்ட் பண்ணலாம். அந்த ஹாஸ்பிட்டல் ரெக்வஸ்ட் பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இன்சூரன்ஸ் டெஸ்க் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு உங்களோட இன்சூரன்ஸ் கார்டோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு அனுப்புவாங்க. அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் அந்த ஹாஸ்பிட்டலும் ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே தே ஷுட் அரைவ் அட் அ மியூச்சுவல் கன்சென்சஸ். அதாவது நான் வந்து டெஃபினட்டாக இந்த கேஸ் எடுத்துக்கிறேன், இவங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது, இவங்களோட இன்சூரன்ஸ் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் எங்களுக்கு ஒத்து போகுது, நீங்கள் இந்த ரேட்டில் இந்த பேக்கேஜில் இந்த சர்ஜரி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற இன்சூரன்ஸ் கம்பெனியோட டீட்டெயில்ஸை ஹாஸ்பிட்டல் அக்செப்ட் பண்ணிக்கணும். இது வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே நடந்தது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவங்க வந்து உங்கள் இன்சூரன்ஸ் கார்டை நீங்கள் எம்பேனல் ஆகலைன்னா கூட எடுத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பிளான்ட் அட்மிஷன்ஸ், அதாவது 2 விதமான அட்மிஷன்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறீங்க இல்லை ஒரு எர்னியா சர்ஜரி பண்ணுறீங்க அப்படின்னும் போது இட் வில் பி ப்ரீ பிளான். அதாவது உங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சு நம்ம சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே இந்த கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் விச் இஸ் நாட் எம்பேனல்ட் இன் யுவர் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்ககிட்ட கொடுத்துட்டு யூ ஹேவ் டு ரெக்வஸ்ட் தெம் டு ஃபார்வர்ட் திஸ் டு த இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் ஆஸ்க் ஃபார் த கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி. அப்படி பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டலும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் கன்சென்சஸ் வரதுக்கு டெஃபினட்டாக ஒரு 48 ஹவர்ஸ் ஆகும். அவங்க கொடுக்குற ரேட்ஸ் உங்களுக்கு ஒத்து வரணும். அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் அது அப்ரூவல் நடக்கும். செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கேசஸ். இப்போ திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டீங்க அப்படின்னும் போது அப்போ கூட இதை பண்ணலாங்க. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு 48 ஹவர்ஸ்க்குள்ளே இதை இனிஷியேட் பண்ணிடணும். பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கேஷ்லெஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னொரு சேலஞ்ச் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த இன்சூரன்ஸ் கார்டில் வந்து சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டிப்புலேட்டட் நம்பர் ஆஃப் பெட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் அது மாதிரி பெட்ஸ் இல்லாத பட்சத்தில் ஒரு சின்ன நர்சிங் ஹோமில் போய் சேரும்போது உங்களோட கேஷ்லெஸ் வந்து அப்ரூவல் ஆகாமல் போகலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அட்மிட் ஆகிற ஹாஸ்பிட்டல் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், உங்களோட இன்சூரன்ஸ் கார்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் பெட்ஸ் ஸ்டிப்புலேட்டட் அதெல்லாம் வந்து அப்ளிகபிளாக ஆகுதுன்னும் போது டெஃபினட்டாக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களோட இன்சூரன்ஸ் கார்டை வந்து கேஷ்லெஸில் எடுத்துப்பாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களோட கேஸை வந்து அவங்க கேஷ்லெஸில் எடுத்துக்கணும்னு முடிவு பண்ண உடனே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து ஒரு 1 பேஜ் டாக்குமெண்ட், அதாவது ஒரு MOU மாதிரி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அனுப்ப சொல்லுவாங்க. அந்த MOU காப்பி வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே அனுப்பிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக there will be an agreement signed between the hospital and the non-empaneled insurance company. அது பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு இந்த கேஷ்லெஸ் ஆக்டிவேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையிலேருந்து எதுவுமே காசு பே பண்ண வேண்டியது இருக்காது. கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி மூலியமாகவே உங்களோட கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம்.
ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து டாக்டர் இது வந்து நான் முக்கியமாக சிட்டி உள்ள இருக்க ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் அவைல் பண்ண முடியுமா, ஃபெரிஃபெரியில் இருக்க ஹாஸ்பிட்டல், நான் வந்து கிராமத்தில் இருக்கிறேன், அங்கே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே இருக்கிறத அவைல் பண்ணிக்கலாமா அப்படின்றது கேட்டிங்கன்னா எங்கே ரிமோட்டில் இருந்தாலுமே இந்த கேஷ்லெஸ் எவ்ரிவேர் ஃபெசிலிட்டியை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்காக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ஹாஸ்பிட்டலும் பேசுவது வந்து ஒரு இமெயில் தான் கேட்பாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து, இது மாதிரி ஸோ பர்சன் வந்து இந்த இன்சூரன்ஸ் கார்டு மூலிமா அட்மிட் ஆயிருக்காங்க, இந்த கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டியை நம்ம எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணணும். அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ப்ரிஃபரபிளி பை இமெயிலாக அனுப்புனா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ளே ரிவர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மெயின் இன்டென்ஷன் வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எம்பேனல் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து லாஜிக். அது பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்மளோட இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் வந்து டினை பண்ணலாம், இல்லை வந்து இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் அனுப்புகிறாங்க, இது எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இது எவ்வளோ பேக்கேஜில் நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட கேட்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பெட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அந்த க்ரைட்டீரியாஸ்லாம் பார்த்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 lakhs பண்ண முடியும் போது அந்த இன்சூரன்ஸ் வில் ட்ரை டு நெகோஷியேட் வித் ஹாஸ்பிட்டல். இல்லை சார் இது வந்து ஒரு 1.6 lakhs தான் எங்களுக்கு பேக்கேஜ் அப்ரூவல் கொடுக்க முடியும், 2 lakhs அப்ரூவல் கொடுக்க முடியாதுன்னும் போது ஹாஸ்பிட்டல் மே நாட் பி in a situation to take your case actually. So இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நடக்கலாம். ஸோ தே ஷுட் அரைவ் அட் மியூச்சுவல் கன்சென்சஸ். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி ரொம்ப கம்மியாக அப்ரூவல் கொடுக்குறன்ற பட்சத்துலையோ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்கன்ற பட்சத்துலையும் இது வந்து ஒரு மியூச்சுவல் கன்சென்சஸ் வர முடியாமல் போகலாம். அந்த மாதிரி டைமில் டெஃபினட்டாக ஹாஸ்பிட்டல் வந்து கேன் டெல் யூ இல்லை சார் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு அப்ரூவல் பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் ரீஎம்பர்ஸ்மெண்ட் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் தான் ரெக்வஸ்ட் பண்ணணும், ஏன் சார் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னும் போது சப்போஸ் இன்சூரன்ஸ் கொடுக்குறது வந்து ஜஸ்டிஃபைபிளாக இருந்தது அப்படின்னா the hospitals have to accept. ஸோ இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் கார்டு வச்சு எம்பேனலான ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா A+B+C அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ரூவல் கிரேட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் A+ ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அவங்களோட அப்ரூவல் அமௌண்ட் 2.5 லட்ச ரூபா இருக்கும், A ஹாஸ்பிட்டல்னா 2 லட்ச ரூபா இருக்கும், B ஹாஸ்பிட்டல்னா 1,75,000 ரூபா இருக்கும். இது ஆல்ரெடி எம்பேனல் பண்ண ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது அந்த எம்பேனல் லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ABCDன்னு சொல்லிட்டு நிறைய கிரேட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நாலு எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ளே போகும்போது இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வரலாம். அது வந்து பேஷண்ட், ஹாஸ்பிட்டல் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி all the 3 people should come and arrive at a consensus, mutual consensus at the benefit of the patient. டெஃபினட்டாக இது கேஷ்லெஸ் கொடுக்கறதுக்கு ஹாஸ்பிட்டலும் முன் வரணும், இன்சூரன்ஸ் கம்பெனியும் முன் வரணும். ஸோ அடுத்த முக்கியமான சேலஞ்சிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஃபெசிலிட்டி வந்ததுக்கப்புறம் தெல் பி லாட் ஆஃப் சர்ச் இன் நம்பர் ஆஃப் கேசஸ் ஆக்சுவலாக. அதாவது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எங்கிட்ட இல்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த இன்சூரன்ஸ் டெஸ்க்கை வந்து ரீச் பண்ணுவாங்க. அந்த இன்சூரன்ஸ் டெஸ்க்கு ரீச் பண்ணும்போது தே ஷுட் ஹவ் சஃபிஷியன்ட் மேன் பவர் டு அட்ரஸ் ஆல் தோஸ் குவைரிஸ் ஆக்சுவலாக. இப்போ இதை ஒரு MOU சைன் பண்ணுறதுக்கோ இந்த மெயில் அனுப்புறதுக்கோ வந்து இந்த இன்சூரன்ஸ் டெஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து போதுமானதாக இருக்கணும். ஹாஸ்பிட்டல்ஸும் வெல்கமிங்காக இருக்கணும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. இல்லை சார் எங்களுக்கு தெரியாது இதை பற்றி, நீங்கள் வந்து கேஷ்லெஸ் பண்ண முடியாது, நீங்கள் ரீஎம்பர்ஸ்மெண்ட் தான் போகணும்னு சொல்லிட்டு எடுத்த உடனே பேஷண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. இது 2-3 விஷயங்கள் கரெக்டாக நடந்துச்சுன்னா பேஷண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக பெனிஃபிட் அடைவாங்க. அவங்க கையிலேருந்து லட்சமாக செலவு பண்ணாமல் அந்த இன்சூரன்ஸ் கார்டு வச்சுருக்கிறதோட பயனையும் அவங்க அடைவாங்க. ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக நீங்கள் வச்சுக்காதீங்க, எல்லாருக்கும் அனுப்புங்க. ஸோ ஏன்னா இன்சூரன்ஸ் கார்டு வச்சுட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீஎம்பர்ஸ்மெண்ட் போகிறாங்க, அப்போ நீங்கள் ப்ரீமியம் கட்டுறதும் வேஸ்ட்டாக போகுது. ஒரு சயின்டிஃபிக் இந்தியாவோட டேட்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 பேர், அதாவது 100% ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு ஹேவிங் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா 63% ஆஃப் பீப்புள்ஸ் தான் கேஷ்லெஸ் போகிறாங்க. மீதி 37% வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் தான் போகிறாங்க. அவங்க FT ப்ரீமியம் கட்டி ரொம்ப வருஷமாக ப்ரீமியம் கட்டி இருந்தாலும் அவங்களால கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி அவைல் பண்ண முடியலன்றது இட்ஸ் அ வெரி சேட் திங் ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா யூ கேன் ஜாயின் மை வாட்ஸ்அப் குரூப் Medical Assistance 24/7. You can send your number to 8110004517. இந்த நம்பர் காமிச்சிங்கன்னா you will be added to the group and will be getting lot of useful information like this.